இன்று திருச்சியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற இந்த நிகழ்வுக்காக திருச்சிக்கு வர இருந்திருக்கிறேன். எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் பதிலளிக்கிறேன். இது இல்லை சார், இது வந்து இணையறாங்க. இன்னைக்கு ஒரு 300-400 பேர் தமிழ்நாடு முழுவதுமே தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தொடர்ச்சியாக இணைப்பு விழாக்கள் நடந்து வருகிறது. கடந்த 28ஆம் தேதி சுமார் 3000 பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இணைந்தார்கள். அதற்கு முதல் வாரம் சிவகங்கையில் சுமார் 1000 பேர் இணைந்தார்கள். தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு தமிழ் சமூகத்திடம் இந்த கட்சி ஏன் தொடங்கப்பட்டது, எதற்காக இந்த கட்சி நடத்தப்படுகிறது, ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பொதுமக்கள் இளைஞர்கள் இணைய வேண்டும் என்பதை எங்கள் கட்சியின் முன்னணி தலைவர்களுடைய ஒரு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஊடாக இன்றைக்கு என்னுடைய முகநூல் பக்கங்களை பின்தொடர்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் சுமார் சராசரி 1000 to 5000 பேர் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் நம்முடைய ராயல் ராஜா, நம்முடைய வழக்கறிஞர் பிரபு, இன்னும் முன்னணி நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஒரு இணைப்பு விழா. அதற்காகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உட்கட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதில் கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறோம். அந்த கட்டமைப்புகளை உருவாக்கிய தொகுதிகளுக்கு தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளையும், அதுபோன்ற சட்டமன்ற தொகுதிக்குள்ளடங்கிய பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை, நியமனங்களை இன்னைக்கு வழங்கி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளையும் அறிவிக்க இருக்கிறேன். இதற்காகத்தான் இன்றைய என்னுடைய திருச்சி மாவட்டத்தினுடைய பயணம். இல்லை, இந்த கேள்வியை நான் வந்து கிருஷ்ணகிரியில் உங்களை போன்ற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய மாநாட்டில் தமிழ்நாட்டில் முதலாவதாக இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்து நடிகர் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் வருகின்றிருக்கிறார்கள். அங்கு அளவுக்கு மீறிய கூட்டம் கூடியிருக்கிறது. அவர் சுமார் 7 மணி நேரம் காலதாமதமாக வருகின்றிருக்கிறார். அந்த காலதாமதத்தினால் அங்கு மக்கள் காலையிலிருந்து அவருடைய ரசிகர்கள் காலை 7 மணி 9 மணி போன்ற நேரங்களிலிருந்தே வருகிறது காத்திருக்கிறார்கள். அதனால் தண்ணீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் வெயில் தாக்கத்தின் காரணமாகவும் அங்கு மயக்கம் போட்டு விழத் தொடங்கியிருக்கிறார்கள். அப்படி விழுந்தவர்களை முறையாக விஜயனுடைய தொண்டர்கள் உடனடியாக காப்பாற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதல் உதவி சிகிச்சை அளித்திருக்க வேண்டும். அதை அவர்கள் முறையாக செய்யவில்லை. ஆங்காங்கே பொதுமக்களிடமிருந்து காவல்துறையின் மூலமாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுற்று வட்டாரங்களிலிருந்து வருகிற இந்த ஆம்புலன்ஸுகளையும் உள்ளே வரவிடாமல் தங்கள் கூட்டத்தை கலைப்பதற்காக வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் ஆம்புலன்ஸுகளை தடுத்து அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். 3 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அங்கு பதற்றம் அதிகமாகி இருக்கிறது. குறிப்பாக திரு விஜய் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்த போதே ஒருவர் உயிரிழந்து, அவர் பேசுவதற்கும் வலதுபுறமாக மேலாடை இல்லாமல் அவரை தூக்கிச் செல்கிறார்கள். அதை பார்த்தும் பார்க்காது போல் விஜய் அதற்கு பிறகும் தன்னுடைய பேச்சை தொடர்கிறார். இதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், முன்னணி வார இதழ்கள், யூடியூப்கள் நேரடியாக கள ஆய்வு செய்து அப்பகுதி மண்ணின் மக்களிடம் நேரடியாக என்ன நடந்தது என்பதை உண்மையை அறிந்து பல்வேறு செய்திகளை உலகுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இது யாராலும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல. ஆனால் ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது என்றால், முதல் முறையாக நான் தமிழனாக நான் வெட்கப்பட்டு சொல்லுகிறேன்,
உலகத்தில் எந்த ஒரு நடிகனுக்கும் பின்னால் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் பொதுமக்கள் சென்று இப்படி தங்கள் இன்னுயிரை தந்த வரலாறு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அது ஒரு சினிமா நடிகனால் ஏற்பட்டிருக்கிறது. தமிழர்கள் எவ்வளவு பாரம்பரிய பண்பாடு மிக்க ஒரு பெரிய இனம். அந்த இனத்திற்கு உலகளாவிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு கரூர் நிகழ்ச்சியினூடாக ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முதலில் பொறுப்பேற்று உயிரிழந்த குடும்பத்தாரிடம் ஒரு பொது மன்னிப்பை நடிகர் விஜய் அவர்கள் கோரியிருக்க வேண்டும். அதை கோரவில்லை. அவர் மீது அன்பு வைத்தவர்கள் அவரை அப்படி என்ன தாக்குதல் நடத்தி விடுவார்கள்? எதையும் எதிர்கொண்டு மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் சொல்லி, உயிரிழந்த குடும்பங்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லி, இனி இந்த தவறு நடக்காத வண்ணம் நான் பார்த்து கொள்ளுகிறேன், இதிலே யார் தவறு செய்தார்கள், யார் சூழ்ச்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் விசாரணை ஆணையம் அறிவிக்கின்ற முடிவை ஏற்கிறேன் என்று ஒரு நியாயமான ஒரு அறிவிப்பினை அவர் வெளியிட்டிருக்க வேண்டும். அதற்கு நேர் மாறாக ஒரு நையாண்டி பாணியில், நக்கல் பாணியில், முதலமைச்சர் சார் என்னை வேண்டுமானால் பழி வாங்குங்கள், நான் வீட்டில் தான் இருக்கிறேன், அலுவலகத்தில் தான் இருக்கிறேன் என்று அவர் திரைப்படத்தில் கதாநாயகனாக இருக்கின்ற போது தனக்கு வில்லனாக இருப்பவனிடம் டயலாக் பேசுவது போல் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோ ஒட்டுமொத்த உலக தமிழ் மக்களிடத்தில் பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று வரை விஜய்க்கு ஆதரவாக கருத்து கூறி வந்த அண்ணன் திருமாவளவன், சீமான் போன்றவர்கள் கூட இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூட இது குறித்து கவலைப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அவருடைய வீடியோ வெளியீடு என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆக ஒரு அரசியல் கட்சி என்பது தொண்டர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி தலைமை பண்புக்குரியவர்களாக இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தலைமை அதற்குரிய அறிவுரைகளை புகட்டி வழிநடத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு களத்திலிருந்து விஜயும் சென்று விட்டார், புசி ஆனந்தும் சென்று விட்டார், ஆதவ அர்ஜுனாவும் சென்று விட்டார், வியூக வகுப்பாளராக இருந்த நிர்மலும் சென்று விட்டார். ஆக கொள்கை பரப்பு செயலாளர்களிலிருந்து டிவி விவாதங்களிலே விஜய்க்காக வக்காலத்து வாங்கி பேசியவர்கள் ஒருவர் கூட மருத்துவமனையை எட்டி பார்க்கவில்லை. இது பெரும் துயரம், பெரும் அவலம். என்னை பொறுத்தவரையில் விஜயை பார்ப்பதற்காக விஜயனுடைய அழைப்பின் பேரில் நான் வருகிறேன் உங்கள் விஜய் என்று அறிவித்ததன் அடிப்படையில் தான் உங்களை பார்க்கத்தான் உங்கள் ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு கூடினார்கள். ஆக உங்களுடைய ரசிகரும் உங்களை பார்க்க வந்த பொதுமக்களும் செத்து கிடந்த போது எப்படி நீங்கள் ஒரு சக மனிதனாக அதிலே கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து பாதுகாப்பாக இல்லம் திரும்பினீர்கள்? உங்கள் மற்ற தலைவர்களும் எப்படி திரும்பினார்கள் என்பதை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். உங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடாதீர்கள், தரையில் தேடுங்கள். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற எண்ணற்ற தலைமைகள் இருக்கின்ற போது சினிமாவில் நடித்தவர்களை நாடாள அழைப்பதும் அவர்களுக்காக உங்கள் வாழ்வை தொலைப்பதும் உங்கள் உயிரை தியாகம் செய்வதும் ஏற்புடையதல்ல. விக்கிரவாண்டிலே எண்ணற்றவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள், நல்வேளையாக நல்வாய்ப்பாக பிழைத்துக் கொண்டார்கள். விபத்திலே 6க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சியை சேர்ந்தவர்கள் கூட இறந்து போனார்கள். ஆறுதல் சொல்ல வரவில்லை, உதவி செய்ய வரவில்லை, அந்த துக்கத்தை பங்கெடுத்துக் கொள்ள வரவில்லை. மதுரை மாநாட்டில் மயக்கமுற்று 2 இறந்தார்கள், விபத்தில் 3 இறந்தார்கள், ஆறுதல் சொல்லவில்லை, உதவி செய்யவில்லை. அதற்கு பிறகு தொடர்ந்து திருச்சி, திருவாரூர், நாகைப்பட்டினம் நடந்த அனைத்து இடங்களிலுமே மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். விஜய் கூட்டத்திற்கு வந்துதான் மூச்சு திணறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்காக மருத்துவ என்ட்ரி சொல்லுகிறது. நேற்றைய தினம் ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இது முழுக்க முழுக்க விஜயை பார்ப்பதற்காக விஜயின் பேரில் அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததில் இருந்த இறப்பு. இதற்கு விஜயும் தமிழக வெற்றி கழகமும் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். அவர்கள் அதை தட்டி கழிப்பதும் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல நான் என்ன செய்வேன் அங்கு வந்து பேசியதை தவிர என்பது போல் வீடியோ வெளியிடுவதும் ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது. இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அகில இந்திய பாரதிய ஜனதாவின் தலைமையும் இந்தியாவை ஆளுகின்ற பிஜேபி என்கிற அரசியல் கட்சியும் அரசியல் செய்வதை ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டில் எத்தனையோ இடர்பாடுகள் ஏற்பட்டது, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டது. வர்தா புயல், ஒக்கி புயல், தானே புயல் என்று பல புயல்கள் ஏற்பட்டு தமிழக மீனவர்களும் தமிழக மக்களும் செத்து மடிந்தார்கள். அப்போதெல்லாம் வராத பாரதிய ஜனதாவின் நாடாளுமன்ற குழு அவசரமாக ஹேமா மாலினி தலைமையில் வரவேண்டிய அவசியம் என்ன? இந்திய நாட்டின் நிதியமைச்சரும் எல் முருகன் அவர்களும்
பாரத பிரதமரின் சார்பாக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் என்று வந்து அதில் அரசியல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது.